வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். இதில நம்ம எந்த டியூட்டோரியல்ஸும் பார்க்க போறதில்ல. இப்ப கேன்வாவ பத்தி உங்களுக்கு தெரியும். ஆனா கேன்வா மூலியமா இதுவரைக்கும் நீங்க ஏதாவது சம்பாதிச்சிருக்கீங்களா? இல்ல. அப்பன்னா நீங்க இந்த இத வந்து ஃபுல்லா வந்து கேளுங்க. என்ன சொல்றேன்னு கேளுங்க. இந்த நீங்க தொடர்ந்து ஒரு 30 நாளைக்கு இத நீங்க பண்ணீங்கன்னா, கேன்வாங்கிற ஒரு டிசைன் சாஃப்ட்வேராக மட்டும் விக்காம, அத வச்சு ஒரு பிசினஸே நம்ம வந்து பண்ணலாம். பல பேர் வந்து யூடியூப்ல வந்து கேன்வாவை வந்து கத்துக்கிறாங்க. என்ன பண்றாங்க? போஸ்டர் டிசைன் பண்றாங்க, லோகோ டிசைன் பண்றாங்க, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறாங்க, பிரசன்டேஷன் பண்றாங்க. இது எல்லாமே கத்துக்கிறாங்க. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா அவங்கள்ட்ட வந்து இன்கமா வந்து கேன்வா பத்தி பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம சேனல்லே நெறைய வீடியோஸ் இருக்கு. இது அணில நெறைய சேனல்ஸ்ல பல வீடியோஸ் வருஷக்கணக்கிலா போட்டுட்டு இருக்கவங்கலாம் இருக்காங்க. கேன்வாக்குன்னு மட்டுமே ஸ்பெஷலா கேன்வா எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு இருக்காங்க. இப்ப இவங்கள்ட்டேருந்து நம்ம வந்து கேன்வாவ நம்ம கத்துக்கலாம். ஈஸியா கத்துக்கலாம். ஆனா, அத வச்சு நம்ம சம்பாதிச்சுக்கிறோமா? அப்படின்னு பார்த்தா, இல்ல. ஏன்னா, நம்ம வந்து பிசினஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கேன்வா ஸ்கில் மட்டும் தான். இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு கேன்வாவ வச்சுட்டு ஏன் சம்பாதிக்கல? கேன்வா மூலியமா சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கு? ஒரு பிகினரா இருந்தா எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? நான் வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸா இத வச்சு பிசினஸ் பண்ணி ஏர்ன் பண்றேன். நான் என்னென்னலாம் பயன்படுத்தி எப்படிலாம் நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். கடைசியா வந்து உங்களுக்கு ஒரு 30 டேஸ்க்கு வந்து என்னென்ன பண்ணா நீங்க ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானையும் வந்து உங்களுக்கு பிடிஎஃபா குடுத்துர்றேன். அத அப்படியே பண்ணீங்கன்னா, நீங்க ஈஸியா உங்களோட மொத கஸ்டமர எடுத்து கேன்வா மூலியமாவே நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிரலாம். இப்ப ஃபர்ஸ்ட் கேன்வாவ வந்து கத்துக்கிட்டவங்க ஏன் வந்து ஏர்ன் பண்ணல அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். ஆனா இந்த சாஃப்ட்வேர்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்மளுக்கு தேவை ஒரு மைண்ட் செட். நான் வந்து இப்ப டெய்லி பல பேர்ட்ட பேசுறேன். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "சார் கேன்வாலாம் நல்லா கத்துக்கிட்டேன். ஆனா நான் வந்து ஒண்ணும் சம்பாதிக்க முடியல. நல்லா டிசைன் பண்றேன். நான் வந்து ஒரு பணம் கட்டி ஒரு பெரிய கம்பெனில சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். ஆனா நான் ஒண்ணுமே சம்பாதிக்கல. என்னன்னா எனக்கு இத யார்ட்ட விக்கிறதுன்னு எனக்கு தெரியல" அப்படிங்கிறாங்க. அப்ப அதுக்கு வந்து முதல்ல ஒரு 5 ரீசன் இருக்கு. இப்ப அவங்க வந்து டிசைன் பண்ண தான் கத்துக்கிட்டாங்களே ஒழிஞ்சு, அந்த டிசைன வந்து சேல் பண்றதுக்கு கத்துக்கல. இன்னொன்னு அவங்க வந்து டிசைன் பண்ணதோடயே விட்டுட்டாங்க. ஒரு 10, 20 டிசைன பண்ணி வச்சு, அத ஒரு போர்ட்ஃபோலியோவா ஆன்லைன்ல ஏதோ ஒரு பிளாக்லயோ எதுலயோ அவங்க வந்து போட்டு வைக்கல. ஏன்னா நம்ம கிளையண்ட் கிட்ட போனோனே அவங்க முதல்ல கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? "நீங்க முதல்ல என்ன பண்ணீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. 3வது இல்ல பிளாக் தான் போடல. பண்ற டிசைன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சோசியல் மீடியா பேஜ், ஒரு Facebook பேஜோ, Instagram பேஜோ ஓப்பன் பண்ணி, அதுல வந்து போட்டிருக்காங்கன்னா, அதுவும் போட மாட்டாங்க. 4வது என்னன்னா, இவங்க பர்ட்டிகுலரா ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் வேலை பார்க்கணும். சும்மா பொதுவா இருக்கிற எல்லாருக்குலாம் ஒர்க் பண்ணக்கூடாது. ஒரு டிசைன் பண்றீங்கன்னா, நீங்க வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு டிசைன் பண்ணி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் தான் டிசைன் பண்ணணும். ரியல் எஸ்டேட்ல ஒருத்தவங்க தான் அவனுக்கு பண்ணக்கூடாது. இல்லங்க நாங்க ரியல் எஸ்டேட் பண்றது இல்லன்னு சொல்லிரணும். அப்ப பர்ட்டிகுலர் நிச்சின்னு சொல்லுவாங்க. அந்த பர்ட்டிகுலர் நிச்சிய வந்து தேர்வு செய்யாம, சும்மா யாருக்கு வேணா பண்றது நம்மளுக்கே ஒரு நாள் சலிப்பு தட்டி போயிடும். அப்புறம் டெய்லி பிராக்டிஸ் பண்ணி புதுசா வந்து கேன்வால டெய்லி அப்டேட் குடுத்துட்டே இருப்பாங்க. அது எதுவுமே லேர்ன் பண்ணிக்காம விட்டுறது. இந்த பேசிக்கான இந்த 5 விஷயத்த வந்து கடைப்பிடிக்காம போறதுனால தான் நம்மளால அந்த கேன்வா வச்சு சேல் பண்ண முடியாம போகுது. இப்ப நம்ம கேன்வா மூலமா சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு பார்ப்போம். நான் ஒரு 5, 6 வழி சொல்றேன். ஆனா அத தாண்டி வழி இருக்கு. இந்த வழி மட்டும் தான் நான் பயன்படுத்துறேன். முதல்ல வந்து நம்ம போஸ்டர் டிசைன் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் போஸ்டர் டிசைன்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஆட் கிரியேட் பண்ணுவேன். போஸ்டர் உங்க வியாபாரத்துக்கு விளம்பரம் தேவையா? கான்டாக்ட்ன்னு போட்டு ஒரு ஆட் Facebookல போட்டு ஒரு ரூ. 500 கட்டி ஆட ரன் பண்ணிடுவேன். ஒரு நாளைக்கு எனக்கு 3 கஸ்டமர் வந்துருவாங்க. ரூ. 1500 ஏர்ன் பண்ணிடுவேன் நானு. அது வந்து அது கொஞ்சம் நான் விலை கம்மியா தான் நான் பண்ணேன். இப்போ வந்து நம்ம பிரைஸ் ஏத்திக்கலாம். போக ஏத்திக்கலாம். இப்ப அதுல பார்த்தீங்கன்னா, நெறைய விதமா இருக்கு. மெடிக்கல் ஷாப்பு, ஸ்கூலு, காலேஜஸ், ரியல் எஸ்டேட், ஜுவல்லரி ஷாப் நெறைய பேர் போஸ்டர்ஸ் கேட்பாங்க. இன்னைக்கு வந்து இந்த போஸ்டர் டெவலப் பண்றதுங்கிறது இன்னைக்கு வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு நீங்க கேன்வாவை பயன்படுத்தி ஒரு Instagram ஆடோ, Facebook ஆடோ பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அது வந்து வேஸ்ட். இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் நெறைய வந்துருச்சு. அதனால எல்லாரும் ஏஐ தான் பயன்படுத்தி இன்னைக்கு போஸ்டர்ஸ் ரெடி பண்றாங்க. அது வந்து ஒரு ஹியூமன் பண்றத விட நல்லாவே பண்ணுது. அப்ப இந்த போஸ்டர்ஸ்ன்னு இதுல நம்ம பண்ணி ஏர்ன் பண்ண முடியாது இந்த காலத்துல. இப்போ போஸ்டர்ஸ் வந்து ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு ஏஐ ChatGPT அண்ட் ஜெமினி போன்ற ஏஐ யூஸ் பண்ணியே இன்னைக்கு வந்து கிளைண்ட்ஸே வந்து போஸ்டர்ஸை வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அவங்களோட ஆட் போஸ்டர்ஸை. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இந்த போஸ்டருக்கு பதிலாக ஒரு பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ வந்து உருவாக்கி கொடுக்கலாம். அதே மாதிரி ப்ரைஸ் லிஸ்ட் வந்து உருவாக்கி தரலாம்.
ChatGPT ஜெமினியால பண்ண முடியாதெல்லாம் இருக்குது. அது வந்து ஒரு பேஜ் தான் டிசைன் பண்ணி தரும். அண்ட் ஒரு 10 பேஜ் அதெல்லாம் டிசைன் பண்ணவோ 10 பேஜை ஒன்றா இணைச்சி கொடுக்கவோ அதெல்லாம் கொடுக்க முடியாது. ரெண்டாவது அளவு வந்து அது அந்த அளவு அக்யூரேட்டாக அளவெலாம் கொடுக்காது. ஒரு 450 பிக்சல் ஹைட்டு 430 பிக்சல் வித்துன்னு கொடுத்தோம்னா சில டைமில் சரியாக கொடுக்கும், சில சமயம் கண்டென்ட்டை கரெக்டாக கொடுக்கும், அளவு தப்பாக கொடுக்கும். அப்போ வந்து நம்ம டிசைனர் தான் அப்போ அதை வந்து சரி பண்ணி ஆகணும். அப்போ இந்த மாதிரி ஒரு போஸ்டர்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டே பண்ணலாம். இதில் வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, அதாவது ஸ்டாட்டிக் வெப்சைட், ஒரு 5 பேஜ் வெப்சைட்டே இதில் பண்ணிடலாம். லிங்க் 1 லிங்க் 2 லிங்க் 3ன்னு கிரியேட் பண்ணி நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் வெப்சைட் எப்படி பண்ணுறதுன்னு. அதுவே வெப்சைட் டெம்ப்ளேட் கொடுத்துரும். அப்படியே நம்ம ஹெட்டரை எடிட் பண்ணுறது, ப்ராடக்ட்ஸை போடுறது, போர்ட்ஃபோலியோ போடுறது, கஸ்டமர் ஃபீட்பேக்ஸை போடுறது, ஃபுட்டர் போடுறதுன்னு அப்படியே அழகாக வரும். அழகாக உட்காந்து எடிட் பண்ணி அந்த ஒரு வெப்சைட்டை நம்ம 2500 ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் டொமைன்லாம் எதுவும் போடாமல் அப்படியே சேல் பண்ணிடலாம். வாங்கிப்பாங்க, யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்க கஸ்டமர்ஸ்க்கு போர்ட்ஃபோலியோ காட்டுறதுக்கு இல்லை ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணால் அவங்க ப்ராடக்ட் லிஸ்ட்லாம் வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட்டை வந்து ஒரு QR கோடு மெனு மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். அவங்க மெனு மாதிரி ஒரு ஃபுட் வச்சுருக்காங்கன்னா ஃபுட்டு, அதோட அளவு பிளேட் எவ்வளோ, அதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி போட்டு மெனு பார் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துடலாம், ஃபுட் மெனு மாதிரி. அதே மாதிரி நம்ம டெம்ப்ளேட்ஸை கிரியேட் பண்ணி அந்த டெம்ப்ளேட்ஸை சேல் பண்ணிடலாம். புதுசாக ஒரு டெம்ப்ளேட்ஸ் ஒருத்தவங்க வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க, ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 4 கலரே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த 4 கலரை மட்டுமே யூஸ் பண்ணி அவங்க பிராண்டுக்கு ஒரு பிராண்ட் கிட் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துடலாம். அவங்களுக்கு வந்து லோகோ, அவங்களுடைய போஸ்டர் டிசைன் எப்படி இருக்கும், அவங்க பேனர் எப்படி இருக்கும், இதே மாதிரி அந்த கலரை வச்சே கிரியேட் பண்ணி அந்த மாதிரி பிராண்டாகவே நம்ம சேல் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கம் போல் ஃப்ரீலான்சிங் பண்ணுறது இப்போ பண்ணுறது, அது எப்படின்னா நம்ம பண்ண டிசைன் எல்லாம் அப்போருக்கு, ஃபைவர், LinkedIn இல்லை ஃபேஸ்புக் குரூப்ஸ், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் தொடர்ந்து அப்லோட் செய்கிறது மூலிமா நம்மளுக்கு வந்து லீட்ஸ் வந்து வருவாங்க. அப்புறம் இந்த கேன்வாவே சொல்லிக் கொடுக்கலாம். இந்த கேன்வாவை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லி தரலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, அவங்க ரெஸ்யூமை கிரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி வந்து நீங்கள் உங்களோட இதை வந்து மற்ற ஒரு வேர்டு எக்ஸலில் பண்ணுறதை விட கேன்வாவில் ரொம்ப சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். அதுமாதிரி யூடியூப்பில் வந்து கேன்வா டிப்ஸ் வந்து போடுறது மூலிமா, இல்லை கேன்வாவில் எப்படி டிசைன்லாம் பண்ணுறதுன்னு வந்து யூடியூப்பில் போடுறது மூலிமா நம்ம பண்ணலாம். ரெண்டாவது அப்புறம் வந்து நம்மளுடைய பர்சனல் பிராண்டையே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே இதை பற்றியே பேசி இதை பற்றினே வீடியோஸ் போட்டு இதை பற்றியே நம்ம சொல்கிறது மூலிமா நம்மளுக்கே ஒரு பர்சனல் பிராண்டே கிரியேட் ஆகும். நம்மளும் இதில் ஒரு பிராண்டு மாதிரி நம்மளே வந்து பிராண்டாக ஆயிடலாம். இப்போ இந்த ஒரு 7 விஷயத்தை மட்டும் வச்சு நம்ம கேன்வா மூலயமா நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஆனால் இது 7 மட்டும் கிடையாது, இது அன்னில் நிறைய இருக்குது. இது அன்னில் மைண்ட் மேப் கிரியேட் பண்ணுறது இருக்குது, வீடியோஸ் வந்து எடிட் பண்ணலாம், ரீல்ஸ் வீடியோ எடிட் பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோஸ் எடிட் பண்ணலாம், ஏகப்பட்டது இதில் பண்ணலாம். இதில் நம்ம இந்த 7 தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வீடியோ எடிட்டிங் நான் வந்து பண்ணுறதில்ல, எனக்கு தான் பண்ணிக்கிறேன். அதை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பண்ணி தரது இல்லை. எதில் ஸ்டார்ட் பண்ணலான்னு பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்தோடனே ஆரம்பிக்கக்கூடாது. எடுத்தோடனே வீடியோ எடிட் பண்ணுறேன், வெப்சைட் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கக்கூடாது. முதல்ல வந்து ஒரு போஸ்டரை வந்து டிசைன் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே வைங்க. தொடர்ந்து 10 நாள் இதுமாரி போஸ்டர் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து உங்கள் பிஸ்னஸுக்கு போஸ்டர் பண்ணி தரோம், இந்த போஸ்டரில் இந்த இதெல்லாம் இருக்கும் ஃப்ரீ அப்படின்னு போடுங்க. கண்டிப்பாக ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, எனக்கு ஒன்று பண்ணி கொடுன்னு கேட்பாங்க. அதை முதல்ல எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா நீங்களாம் பண்ணிங்கன்னா உங்கள் சீக்கிரம் பண்ணி முடிச்சுருங்க. அப்போ அவங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டாங்க. எனக்கு ஏவை மேலே போடு, இந்த ஏழை கீழே வந்து இழுத்து விடு, ப்ராடக்டை நவுத்தி வை, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இது சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்கள வச்சு அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். லேர்ன் பண்ணிவிட்டு பண்ணி முடித்து அவங்கள்ட்ட அதை கொடுத்த பிறகு அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்துடும். இப்போ இது நீங்கள் பண்ணது, இதை வச்சு நீங்கள் அடுத்த கஸ்டமர்கிட்ட இது நான் பண்ணது தான் சொல்லி நீங்கள் அடுத்த கஸ்டமர்கிட்ட பே பண்ணி வாங்கிடலாம். இப்போ இதே மாதிரி போகலாம். அடுத்தது ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ, கம்பெனி போர்ட்ஃபோலியோ பண்ணலாம். ஒரு ரெஸ்யூமை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பில்டு பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதே மாதிரி ஒவ்வொன்றா அப்புறம் வெப்சைட்டுக்கு போகலாம். அப்புறம் ஒரு கேன்வாவில் டெம்ப்ளேட்ஸை வந்து சேல் பண்ணலாம். கேன்வாலே புக்ஸ்ன்னு இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி அதை சேல் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். இப்படி ஒவ்வொன்றா போய் நீங்கள் பண்ணணும். எடுத்த உடனே பண்ணக்கூடாது. முதல்ல போஸ்டரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் நான் இந்த பக்கம் தெரியுது பாருங்கள். இந்த டிசைன்ஸ் எல்லாமே கேன்வாவில் பண்ணது தான். இது ஒவ்வொன்றா போது பாருங்கள், இது எல்லாமே கேன்வாவில் பண்ணது தான். இப்போ இது ஒரு வெப்சைட் ஒன்று காட்டுற பாருங்க. இந்த வெப்சைட் வரது வந்து இந்த பக்கம் காட்டுறது, இந்த வெப்சைட்டே வந்து கேன்வாவில் பண்ணது. இது ஒரு கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்தது தான். இதேமாதிரி பிஸ்னஸ் கார்டு விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, அந்த விசிட்டிங் கார்டு இதில் பண்ணுறது தான். ஃப்ளையர் இதில் பண்ணது தான். இதுமாரி சோசியல் மீடியா போஸ்ட்டு, ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டுக்கு உண்டான பேனர், அதோடைய மோக்கப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே வந்து நம்ம இதில் பண்ணது தான், கேன்வாவில் பண்ணது தான். உங்களுக்கு வந்து ஒரு 30 நாள் ஆக்ஷன் பிளான் வந்து நான் கீழே பிடிஎஃபாக தரேன். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். லைட்டாக லேர்ன் பண்ணிங்க, ரொம்ப லேர்ன் பண்ணாதீங்க. லைட்டாக லேர்ன் பண்ணிவிட்டு எடுத்த உடனே ப்ராஜெக்டில் இறங்கிடுங்க. ஃப்ரீயாக இறங்குங்க. எடுத்தோடனே பேமெண்ட்டே இறங்கினா கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஃப்ரீயாக இறங்கி ஒரு 2 பேர் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி கொடுங்க. என்ன பார்ட் டைமாக தானே ஒர்க் பண்ண போகிறீங்க.
அதில் ஏன் ஃப்ரீயாக ஒரு 2-3 ப்ராடக்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கே வந்து தோண ஆரம்பிச்சு, ஓகே இது எப்படி சேல் பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் வந்து கற்றுக்குங்க. எப்படி ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணுறதுன்னு கற்றுங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. கற்றுக்கிட்டு ஒரு ஆடை கொடுத்து ஒரு கிளைண்ட்டை எடுத்து ஒரு இதை சேல் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ஃபஸ்ட்டு சேல் மட்டும்தான் கஷ்டம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக சேல் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை கேன்வா வச்சு ஏர்ன் பண்ணலாம். ஆனால் நான் வந்து உங்கள்கிட்ட 1 lakh ஏர்ன் பண்ணலாம், 2 lakh ஏர்ன் பண்ணலான்னு என்னால் சொல்ல முடியாது. பட் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து ஒரு கேன்வாவை வச்சு எப்படி ஃபேஸ்புக்கில் வந்து மார்க்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.